ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். சங்கீதம் 105 இந்த வசனத்தை பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதுன்னு சொல்லி தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? அதுவும் தலைமுறை தலைமுறையாக என்னுடைய வார்த்தைக்கும் என்னுடைய வாக்குத்தத்தத்திற்கும் நான் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தையிலேருந்து நான் பிசக கூட மாட்டேன். அது நான் என்னுடைய உதடுகள்னால நான் ஒரு தடவை சொன்னால் அதை நான் மாற்றவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அவர் மனுபுத்திரராகிய நம்மளை பார்த்து சொல்கிறது, மனுஷங்களில் உண்மை உள்ளவன் மனுபுத்திரில் உண்மை உள்ளவர்கள் யாரும் இல்லை, ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறதையே நம்ம பார்க்குறோம்ல. நாம் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, யாராக வேணால் சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த உண்மைத்தன்மை இல்லாமல் போகிறத நம்ம பார்க்குறோம்ல. மனிதர்கள் அவங்க அந்த உண்மை இல்லாமல் நம்மளை காயப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம்ல. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை காயப்படுத்தாமல் நமக்கு உண்மை உள்ளவராக எப்போவுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இப்போ நம்ம பைபிளில் பார்க்க போகிற மனிதர்களும் அவங்களுடைய ஃபேமிலிஸில் எப்படி ஒரு உண்மை இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஜெனிசிஸில் நம்ம ரெபேக்கா ஈசாக்கோட ஸ்டோரி பார்த்துருவோம். அவங்க ஒரு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு புதிய ஊருக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஈசாக்குக்கு ஒரு பயம் வருது. தன்னுடைய ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்கள யாராவது என்னை கொண்டுட்டு என் ஒய்ஃபை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு, இது என்னுடைய ஒய்ஃப் இல்லை, என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் போய் சொல்கிறாரு. தன்னுடைய உயிர் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு பயம் வருதில்ல. பாதுகாக்க வேண்டிய அவர், ஒய்ஃபை பாதுகாக்க வேண்டிய அவர் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ரெபேக்காவும் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி தான் அவங்களும் அவங்களுடைய மகன் யாக்கோவும் சேர்ந்து ஈசாக்கு கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுன்றதுக்காக அவர்கிட்ட பொய்யான வார்த்தைகளை சொல்லி நம்ப வச்சு அவரை ஏமாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறத நம்ம பார்க்குறோம்ல. ஒரே குடும்பம்தான், பேரண்ட்ஸு பிள்ளைங்க. ஆனால் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உண்மை இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுதில்ல. அடுத்ததான் யோசேப்பு, அவருடைய ஃபேமிலிலையும் அப்படி தான். அவர் தன்னுடைய பிரதர்ஸை நம்பினார். ஆனால் அவங்க அவருடைய தம்பிக்கும் உண்மையாக இல்லை, அவங்க அப்பாவுக்கும் உண்மை இல்லாமல் அவரை ஒரு ஆடு மாடு விற்கிற மாதிரி மணிக்காக அவரை விற்று போட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம நம்பிக்கை. அவரை நம்பினா தான் நம்ம தப்பிக்க முடியும். மனுஷருங்க மேலே அவங்க உண்மையாக இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினச்சோன்னா அதில் நமக்கு நிச்சயமாக ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்கும். அடுத்ததாக யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு இன்சிடெண்ட் பார்க்குறோம். ஒரு மனுஷன் கண் தெரியாமல் இருந்திருக்கிறாரு. பிறந்ததுலேருந்தே இயேசு கிறிஸ்து அவரை ப்ளஸ் பண்ணி அவருக்கு கண் பார்வையை கொடுத்த பிறகு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒரே சந்தேகம் தான். ஏன்னா ரொம்ப நாளும் அவரை பார்வையில்லாத ஒரு மனுஷனாக பார்த்து பழகினதுனால உண்மையில் அவர் தானே இல்லை வேறு யாராவது அந்த சாயலில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்க அந்த பரிசெயர்கள் பெட்டர் நம்ம அவங்க அம்மா அப்பாவையே கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுடைய பையன்தான் பிறந்தலேருந்து பார்வையில் இப்போது பார்க்க முடியுது தான். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் அந்த சுகத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல், அவன் பெரிய ஆள் தானே, விவரமாயிட்டான்ல, பெரிய மனுஷன் தானே, நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம்ல. இந்த சொசைட்டிக்காக பயந்து மகனுக்கும் உண்மையாக இல்லை, கர்த்தர் கொடுத்த அந்த சுகத்துக்கும் அவங்க ஒரு உண்மையாக இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதில்ல. நம்ம தகுதியானவரும் உண்மை உள்ளவரும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்றைக்கி நாம் நம்மளுடைய லைஃப்பை நிதானித்து பார்க்கலாம். கர்த்தாவே, எங்களுடைய வாயிலேருந்து ஒரு சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் என்ன பேச போகிறோன்னு எங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் போய் சொல்ல முடியாது ஆண்டவரே, எந்த விதத்திலும். அதனால் எங்களுடைய குற்றங்கள் தவறுகளை அறிக்கை செய்கிறோம். அதை விட்டுவிட எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, எங்களை மன்னியுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அதே போல் மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய வீட்லேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிள்ளைகள், குடும்பம் எல்லாத்துலேயுமே அந்த உறவுகள் மத்தியில் அந்த ஒரு உண்மைத்தன்மை இருக்கட்டும். உண்மை உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.